காலகாலமாக காவி, குங்குமம், திருநீர் அணிந்து நீங்கள் இந்துக்கள் என்ற அடையாளம் காட்டி வருகிறீர்கள். தாடி, குல்லா சூட்டி நீங்கள் முஸ்லிம்கள் என்ற அடையாளம் காட்டி வருகிறீர்கள். அங்கி, சிலுவை அணிந்து நீங்கள் கிறித்துவர்கள் என்ற அடையாளம் காட்டி வருகிறீர்கள். ஆனால் கொரோனாவை பாருங்கள், ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் முகக்கவசம் அணிய வைத்து தன்னை ஒரு சமத்துவவாதியாக அடையாளம் காட்டிவிட்டது. நீங்கள் மத சின்னங்களை அணியலாம், அணியாமல் போகலாம். அதனால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. ஆனால் நிச்சயமாக கை கழுவுதல், முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடித்தேயாக வேண்டும். இல்லையேல் கொரோனா கடைவிரித்திடும். மத சின்னங்கள் அணிந்து நான் மதவாதி என்று வேஷம் கூட நீங்கள் போடலாம். ஆனால் முகக்கவசம் என்பதில் வேஷம் காட்டினால் கொரோனா உங்களை நாசப்படுத்திவிடும் என்பதை மறக்காதீர். எல்லா கடவுள்களும் கதவுகளை மூடிக்கொண்ட பின்புமா இனம், மதம், மொழி என்ற பிரிவினை வாழ்வை வாட நினைக்கிறீர்? உலகத்தில் எந்த நாட்டிலும் கொரோனாவுக்கு பூசவில்லை மதச்சாயம். இங்கு மட்டும் ஏன் இந்த சூதாட்ட தாயம்? சிங்க பூமியிலா இப்படி ஒரு அசிங்கம்? இது மட்டுமா? எள்ளி நகைக்கும்படி அரங்கேறிய கோமாளித்தனங்கள்தான் எத்தனை எத்தனை. இதில் வெறுமனே அரசு மீதோ அரசியல்வாதி மீதோ பழியை போட்டுவிடக்கூடாது. ஏன் உமக்கு சுய சிந்தனை என்பது கிடையாதோ? ஓட்டை விற்பது போல் ஒற்றுமையும் விற்றுவிட்டீர். சரி, கோயம்பேடு கொரோனா எந்த மதம் இன்னும் சொல்லவில்லையே? ஒருவேளை இனம், சாதி வாரியாக பிரித்து சொல்ல கணக்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ என்னவோ தெரியவில்லை. பிரிவினை ஒரு மிகப்பெரிய தீவினை. இந்த தீயினை முதலில் அணை. இதற்கு இனம், மதம் பாராமல் இணை. இதுதான் வளர்ச்சிக்கு செய்யும் துணை. நன்றி, வணக்கம்.